ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இங்கிலீஷ் ஜூனியர் பிஸ்னஸ் லெட்டரில் கொஷின் நம்பர் 42 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பிஸ்னஸ் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 கால்குலேஷன் வரும். 2 ஹெட்டிங்க்கு கால்குலேஷன் போடுவோம், ரைட் சைடில் இருக்கிறதுக்கு கால்குலேஷன் போடுவோம். ராமன் அண்டு கம்பெனி இதோட கவுண்டிங் நம்ம எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு கால்குலேஷன் எப்படி போடுவோம்? மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10 to 70, லெஃப்டில் 10 ரைட்டில் 70 வரைக்கும் தானே வைப்போம். அப்போது இதுக்கான கால்குலேஷன் ஃபார்மேட் பிரகாரம் 60 எடுக்கிறோம், சரிங்களா? இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 17 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 43 வருது. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணணும், பாயிண்டிங்கில் வரும், அதனால் 44 மாற்றிட்டு அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 22 வருது. இது கூட +10, சரிங்களா? அப்போ 32. அப்போ 32வது டிகிரியில் நம்ம ராமன் அண்டு கம்பெனி அப்படிங்கிறத அடிப்போம், சரிங்களா? ஃபார்மேட் பிரகாரம் 60, அதோட கவுண்டிங் மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் ஆட் பண்ணுறோம். இதுதான் பேசிக், சரிங்களா? அடுத்தது மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் குவாலிட்டி பென்ஸ். இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்? அதே மெத்தட் தான் இதுக்கும். அப்போ 60 எடுத்துப்போம், 60 அதோட கவுண்டிங் 31 மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 29 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா, அதனால் 30 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், 15. இது கூட 10 ஆட் பண்ணுறோம், 25. 25வது டிகிரியில் இந்த லைன் செகண்ட் ஹெட்டிங் அடிப்போம், சரிங்களா? அடுத்து இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு நான் கால்குலேஷன் மட்டும் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ரைட் சைடில் 1 2 3 4 லைன் இருக்குது. இந்த 4 லைனில் எதோட கவுண்டிங் பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் பெருசு. செப்டம்பர் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக அடிப்போம், இந்த டாட் அப்போ வராது. ஷார்ட் ஃபார்மில் இருக்கனால டாட் கொடுத்துருக்காங்க. நம்ம செப்டம்பர் அப்படிங்கிறத ஃபுல்லாக ப்ரீஃபாக அடிக்கிறப்போ அந்த டாட் வைக்க மாட்டோம். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 20, இதோட கவுண்டிங் 20, இதெல்லாம் அதோட கம்மி தான். இந்த லைனை விட இதோட கவுண்டிங் கம்மி. அப்போது நம்ம இதைத்தான் எடுத்துக்கிறோம், 20 அப்படிங்கிற அதோட வேல்யூ தான் நம்ம எடுக்கிறோம். ரைட் சைடு அப்படிங்கிறத பார்த்தப்போ எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம்? ரைட் சைடு அப்படிங்கிறப்போ 70, ரைட் சைடு மார்ஜின் என்ன நம்மளுக்கு 70. ஸோ 70 மைனஸ் அதோட கவுண்டிங் 20, 50 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 50 வரும். ஸோ அந்த 50வது டிகிரியில் நம்ம இது எல்லாமே இந்த 4 லைனுமே 50வது டிகிரிலேயே அடிச்சிடுறோம், கிளியருங்களா? ஸோ சென்டர் அப்படின்னாவே நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அடிப்போம். ரைட் சைடு கால்குலேஷன்னா டேரெக்டாக ரைட் சைடு மார்ஜின் இருக்கு இல்லையா, அதில் டேரெக்டாக நம்ம மைனஸ் பண்ணி ஒரு டிகிரி ஃபைன் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? அப்போ ராமன் அண்ட் கம்பெனி அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம கேப்ஸில் அடிக்கிறோம். அடுத்து டபுள் டிக் விடுறோம். இது எந்த டிகிரியில் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்? 25. ஸோ அதில் நம்ம இதை அடிச்சிடுறோம், சரிங்களா? அடுத்து டபுள் டிக் விடுறோம், இங்கே வர்றோம். 10வது டிகிரியில் டெலிகிராம்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம், டெலிஃபோன் அப்படிங்கிறத அடிக்கிறோம், ஃபுல்லாக அடிக்கிறோம், சரிங்களா? இங்கே டி டாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, ஃபுல்லாக அடிங்க. டாட் கொடுத்துருந்தாலே அங்கேனா ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, நீங்கள் அதை ப்ரீஃபாக அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ டெலிகிராம்ஸ் டெலிஃபோன் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக அடிப்போம். இன்னொன்று பாருங்கள், டிஆர்எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த லைன் அப்படியே மேலே வரும். டெலிஃபோன் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த லைன் அப்படியே மேலே வரும், இந்த லைன் அப்படியே கீழே வரும், சரிங்களா? அவ்வளோதான். அப்போ டெலிஃபோன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக நம்ம அடிப்போம் 10வது டிகிரியில். டெலிஃபோன் ஃபுல்லாக அடிக்கிறீங்க, கோலன் வைக்கிறீங்க, கோலனுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பேஸ், கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், சரிங்களா? அடுத்து இந்த நம்பர் மேலே வந்துடும் இல்லையா, நம்பர் நம்ம அடிக்கிறோம், சரிங்களா? அடுத்து இங்கே வந்துடுறோம். இது நம்ம எந்த டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம்? 50. அப்போ 50வது டிகிரியில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படிங்கிறத அடிப்போம். இந்த என்ஓ டாட்டுங்கிறத அப்படியே தான் அடிப்போம், சரிங்களா? என்ஓ டாட் 27, சரிங்களா? அடுத்து இங்கே வந்துடுறீங்க. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த வேர்டில் எந்தெந்த லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும், கேப்ஸில் அடிக்கணும் அப்படிங்கிறது. இங்கே பி பி என் இதெல்லாம் ஃபஸ்ட் லெட்டர்லாம் நம்மளுக்கு அதாவது ஒரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் அடிக்கணும் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். ஒன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகே? அடுத்த லைன் வர்றோம். ஸோ அடுத்த லைன் இங்கே 10வது டிகிரியில் என்ன அடிப்போம்? டெலிகிராம்ஸ் அப்படிங்கிறது இங்கே அடிப்போம், சரிங்களா? ஸோ டெலிகிராம்ஸ் அப்படிங்கிறது இங்கே அடிக்கிறோம். ராம் அப்படிங்கிறது டெலிகிராம்ஸ் ராம் அப்படிங்கிறது அடிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், சரிங்களா? சிங்கிள் கோட்டில் ராம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை அப்படியே அடிச்சிடும். அடுத்து இங்கே வந்துடுறோம். ஸோ 15th
ஸ்ட்ரீட் சரிங்களா, 15 ஸ்மித் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத அடிக்கிறோம், கமா அடுத்து இங்கே வரும். இதெல்லாம் எந்த டிகிரி? 50வது டிகிரி, மறந்துடாதீங்க. அடுத்து இங்கே வந்துடும், இங்கே எதுவும் இல்லை, டேரெக்டாக இங்கே வந்துடும். 50வது டிகிரியில் மதுரை பின்கோடு அடிக்கிறோம். பின்கோடுக்கு இடையில ஸ்பேஸ் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, பின்கோடை வந்துட்டு ஒன்றா அடிச்சு வச்சுடுறீங்க. அதாவது 625001 அப்படின்னு அடிக்கிறீங்க, அது வந்து தப்பு சரிங்களா. ஸோ பின்கோடை எப்போவுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தானே எழுதுவோம் சரிங்களா, அதே மாதிரி தான் அடிக்கணும். 625 ஸ்பேஸ் விட்டு தான் 001 டாட். அடுத்து இங்கே பாருங்கள், டபுள் டிக் விடணும். அதாவது மதுரை அப்படிங்கிற இந்த லைன் அடிக்கிறீங்க, அடுத்த லைன் வருவீங்க, ஒன்றுமே இல்லை சரிங்களா. அதுக்கு அடுத்த லைனில் நம்ம வந்துட்டு ரெஃப் நம்பர் அப்படிங்கிறத அடிப்போம் சரிங்களா. REF டாட் ஸ்பேஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபார்மில் அடிக்கக்கூடாது. இது எப்படி இருக்கோ இது அப்படியே தான் அடிக்கணும், மறந்துடாதீங்க சரிங்களா. REF டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், NO டாட் அப்படியே நம்பர் அடிங்க, 307/01. அடுத்து இங்கே வரீங்க, 50வது டிகிரியில் 30TH அடிப்போமா, 13th ஸ்பேஸ் செப்டம்பர் ஃபுல் ஃபார்மில் அடிப்போம். அப்போ இந்த டாட் வைக்க மாட்டோம். ஷார்ட் ஃபார்மில் இருக்கனால டாட் இருக்குது, ஃபுல் ஃபார்மில் அடிக்கிறப்போ டாட் வைக்க மாட்டோம். ஓகே, 2001 அப்படிங்கிறத அடிக்கிறீங்க, ஃபைனலாக டாட் வைக்கிறீங்க. எகெயின் டபுள் டிக் சரிங்களா. டபுள் டிக். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் வருது அப்படிங்கிறப்போ டக்குன்னு நீங்கள் ஃபார்மேட்டை பார்த்துருங்க. ஃபார்மேட் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் சரிங்களா. சின்ன சின்ன டவுட்ஸ்க்கெலாம் நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஃபார்மேட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் எங்கெங்கே ஸ்பேஸ் வரும் என்ன அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக இருக்க ஒரு டவுட்ஸ் வந்து நம்மளே கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து டபுள் டிக் விடுறோம். ஸோ இது 10வது டிகிரி. மிஸ்ஸர்ஸ் டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், ஜான்சன் பிரதர்ஸ் கமா. அடுத்த லைன் வரீங்க, 2 ஈஸ்ட் கார் ஸ்ட்ரீட். ஸோ கம்மா கொடுத்துட்டு அடுத்த லைன், திருநெல்வேலி பின்கோடு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஸ்பேஸ் விடுங்க அப்படிங்கிறது இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு என்ன அர்த்தம்னா இடைவெளி விடுங்க. அப்போது 627 ஒரு ஸ்பேஸ் விட்டு 001 டாட் அப்படிங்கிறத அடிக்கணும். ஸோ இந்த ஸ்லாஷும் ஆஷும் அதுதான் மீன் பண்ணுது சரிங்களா. இங்கே எப்படி இருக்க பின்கோடு அந்த மாதிரி அடிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து டபுள் டிக் விடுறீங்க, டியர் சார்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. என்ன கொடுத்துருக்காங்க, யூசி. எஸ் வந்து ஸ்மாலில் இருக்குது, யூசின்னா என்ன அர்த்தம், அப்பர் கேஸ். அப்போது எஸ் வந்துட்டு கேபிட்டல் அடிக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. எஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத இங்கே கீழே கோடு கொடுத்துருக்காங்களே, அப்போ எஸ் மட்டும்தான் நீங்கள் கேப்ஸில் அடிக்கணும் அப்படிங்கிறது சரிங்களா. கமா கொடுத்துக்கோங்க. அடுத்து டபுள் டிக். ஸோ நம்மளுக்கு பேராகிராஃப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. வி அக்னாலேஜ் ஸ்லாஷ் கொடுத்தா என்ன அர்த்தம், THE தீன்னு அடிக்கணும் சரிங்களா. தி ரிசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர். லெட்டர் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, LR டாட்னு கொடுத்துருக்காங்க, ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபார்மில் அடிச்சிருங்க சரிங்களா. லெட்டர் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்மில் அடிக்கிறப்போ டாட் வைக்கக்கூடாது, மறந்துடாதீங்க எப்போவுமே சரிங்களா. டேட்டட் தி 15th. இங்கே என்ன வரும், இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கே வரும் சரிங்களா. இன்ஸ்டன்ட் அண்ட் வி ஆர் கிளாட் டு நோட் தட் சரிங்களா. வி ஆர் கிளாட் டு நோட் தட். TH அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, நம்ம அப்போ ஃபுல்லாக அடிக்கணும். THAT அப்படின்னு அடிப்போம், இந்த டாட் வந்து வைக்க மாட்டோம். யூ ப்ரொப்போஸ் டு ஹாவ் பிஸ்னஸ். பிஸ்னஸ்க்கு அப்புறம் என்ன வருது, இந்த டீலிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே வருது, டீலிங்ஸ் வித் அஸ் சரிங்களா. ஸோ இதோட நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டபுள் டிக் விட்டு அடுத்த பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எல்லாமே 10வது டிகிரிலேயே ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஆஸ் யூ நோ வெரி வெல், கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், எப்போவுமே கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும், அது எப்போவுமே மறந்துடாதீங்க சரிங்களா. கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு வி, இங்கே என்ன வரும், ஆர் தி அப்படிங்கிறது இங்கே வரும். வி ஆர் தி மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப், இங்கே என்ன வேர்டு வரும், ஹை அப்படிங்கிற வேர்டு இங்கே வரும், ஹை குவாலிட்டி பென்ஸ் அப்படிங்கிறது. இங்கே டாட் வச்சுருக்காங்க, 2 ஸ்பேஸ் விட்டு, ஸ்பேஸ் பாரில் 2 ஸ்பேஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இங்கே சரிங்களா. ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகிறப்போ டபுள் டிக் விடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்போ ஸ்பேஸ் பாரில் 2 ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்த வேர்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இதை மறந்துடாதீங்க சரிங்களா. தி பிராண்ட் நேம் ஆஃப் அவர், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, TRS ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 1 2 3 4 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது நேம் ஆஃப் அவர் ப்ராடக்ட் ஹேஸ் ஏர்ன்டு மச் ரெப்யூட்டேஷன் இன் ஸ்லாஷ்னா என்ன அர்த்தம் சொன்னேன், இங்கே சொன்னேன் இல்லையா, THED அப்படிங்கிறத அடிக்கணும். இன் தி கண்ட்ரி அண்டு டிமாண்ட் ஃபார் ஸோ மெனி வெரைட்டிஸ் இஸ் இன்க்ரீஸிங் டே பை அப்படிங்கிறது இங்கே வரும், டே பை டே சரிங்களா. ஸோ இங்கே டாட் கொடுத்துட்டாங்க, ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டபுள் டிக் விட்டு அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
we are enclosing our illustrated catalog and price list. இங்கே என்ன வேர்டு வரும்? for அப்படிங்கிறது வரும். for your OER டாட் கொடுத்தா என்ன அர்த்தம்? OER அப்படின்னா யுவர்னு அடிக்கிறோம், ஃபுல்லாக அடிக்கிறோம், டாட் வந்துட்டு அப்போ வைக்க மாட்டோம். சரிங்களா? பெர்ஷுவல் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லாஷ் மாதிரி 2 ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்கே என்பின்னு கொடுத்துருக்காங்க. என்பின்னா என்ன? நெக்ஸ்ட் பேராகிராஃப், அடுத்த பற்றியாக நம்ம அடிக்க போகிறோம். அப்போது இந்த டாட்டோடு இந்த பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வியிலிருந்து அடுத்த பேராகிராஃப். அப்போது டபுள் டிக் விடணும். டபுள் டிக் விட்டு 10வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். வி எக்ஸ்பெக்ட் யுவர் OER யுவர். இப்போ நான் பார்த்தோம் யுவர் இயர்லி ஆர்டர்ஸ் ஃபார் சப்ளை ஆஃப் தி. சரிங்களா? ஃபார் இது எஃப் டாட் வச்சா ஃபார் சப்ளை ஆஃப் தி ஸ்லாஷ் வந்து தி எபோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த பேராகிராஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதாவது இந்த பேராகிராஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகுது. எகெயின் டபுள் டிக் விடுறோம். இது எல்லாமே 10வது டிகிரி தான் பிஸ்னஸ் லெட்டர் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தேங்க்யூ யூ அப்படிங்கிறது அடிக்கும். கமா எகெயின் டபுள் டிக் யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிங்க. சரிங்களா? யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லிங்கிறத ஃபுல்லாக அடிங்க, கமா கொடுங்க. அடுத்த லைனில் ஃபார் ராமன் அண்டு கம்பெனி. ஃபார் வந்து ஸ்மாலில் வரும், ராமன் அண்டு கம்பெனி ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். கமா அடுத்து 4 டிக் விட்டு 4வது டிக்கில் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஸ் டாட் ஸ்பேஸ். சரிங்களா? இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுறோம் இல்லையா? அப்போ எஸ் டாட் ஒரே ஒரு ஸ்பேஸ் ராமன் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்த லைனில் பார்ட்னர் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? டாட். அடுத்து 3 டிக் விட்டு 3வது டிக்கில் இங்கே வர்றோம். ENCL அப்படிங்கிறது. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ENCL டாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, ஃபுல்லாக அடிக்கணும்னா என்க்ளோசர்னு ஃபுல்லாக அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி அடிக்கக்கூடாது. இதில் இருக்க மாதிரி தான் அடிக்கணும். ENCL டாட் கோலனுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்பேஸ் வரும். கேட்டலாக் அண்டு ப்ரைஸ் லிஸ்ட். ப்ரைஸ் லிஸ்ட்டில் இங்கே என்ன வர சொல்லியிருக்காங்க? சி அப்படிங்கிற லெட்டர் வந்துட்டு இங்கே வரும். ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபைனலாக நம்ம வந்துட்டு டாட் வைக்கணும். கொடுக்கலைனாலும் நம்ம டாட் வைக்கணும். சரிங்களா? ஏன் கொடுக்கலைனாலும் டாட் வைக்கணும்? ஃபார்மேட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு இப்போ இந்த தேங்க்யூ கமா கொடுக்கலன்னு வைங்களேன், நம்ம கமா கொடுக்கணும். ஏன்னா ஃபார்மேட் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எங்கெங்கே கமா வரும், எங்கெங்கே டாட் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். தெரியலனா ஒன்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் பிஸ்னஸ் லெட்டரில் கொஷின் நம்பர் 42 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் பின் பண்ணுங்கள். அதை இனி வர அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.